ஓகே, ஸ்கிரீன் விசிபிள் தானே? எஸ் சார். எஸ் சார். ஓகே, 12th மேக்ஸை பொறுத்தளவில் அந்த எக்ஸசைஸ் 1.3ல ஒரு 2 இம்பார்ட்டன்ட் சம் இருக்குது, அதை பார்க்கலாம். அண்ட் எக்ஸாம்பிள்ஸில் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் சம் இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ்க்குள்ள எக்ஸாம்பிளில் 5 மார்க் இதெல்லாம். ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இருக்குது. ஸோ குவார்டர்லி எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம் எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் இது. ஸோ இதை வந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 வந்து சொல்லுங்க, ரீட் பண்ணுங்க யாராவது ஒரு ஆள். எக்ஸசைஸ் 1.3ல கொஸ்டின் நம்பர் 2 ரீட் பண்ணுங்க. ஏபி மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. கேக்குதா ஆடியோ? புக்கை எடுத்து ஃபர்ஸ்ட் கையில வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2 ரீட் பண்ணுங்க ஒரு ஆளு. If A equal to minus 5, 1, 3. A equal to 3/3 மேட்ரிக்ஸ் இல்லையா? Yes, sir. Minus 5, 1, 3, then 7, 1, minus 5. 7, 1, minus 5. 1, minus 1, 1. 1, minus 1, 1. Yes? And B, yes, sir. B equal to 1, 1, 2. 1 minute. B equal to 1, 1, 2. Yes, sir. Then 3, 2, 1. 3, 2, 1. அடுத்து 2, 1, 3. 2, 1, 3. Find the product AB and BA and Find the solve the AB and BA. Hence solve it. அதானே? solve the system Solve of the equations. equations. X plus Y plus 2Z equal to 1. X plus Y plus 2Z equal to 1. 3X plus 2Y. 1 minute சொல்லுங்க. 3X plus 2Y 3x plus 2y plus Z equal to 7. Z equal to 7. Then 2x plus y. 1 minute. சொல்லுங்க. 2x plus y 2x 3z plus 3z equal to 2. கரெக்டா? ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா? மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா? Yes. 1 minute. ஓகே, கொஸ்டின் கரெக்டா? Yes, sir. ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 2 மேட்ரிக்ஸ் கொடுத்து ஏபி வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஏபி அண்ட் பிஏ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஏபி ஈக்குவல் டு -5, 1, 3, 7, 1, -5, 1, -1, 1. Sorry, AB equal to A into B. A matrix and then B matrix என்னது? into தான் கமா வருது. 1, 1, 2, 3, 2, 1, 2, 1. அடுத்து லாஸ்ட் நம்பர் என்னது? 3. 3. 2, 1, 3. Yes, sir. AB equal to உங்களுக்கு தெரியும் தானே, மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக் மல்டிப்ளிகேஷன் தெரியுமா? கரஸ்பாண்டட் ரோ இன்டூ காலம் மல்டிபிள் பண்ணணும் ஒவ்வொரு கரஸ்பாண்டட் எலமெண்ட்டை. -5 into 1 -5 plus 1 into 3 3 1 into 3 3 3 into 2 6. Then again in the row into first row into second column and first row into third column. First row another -5 into 1 -5 1 into 2 2 3 into 1 3 and first row into third column -5 into 2 -10
1 into 1, 1, 3 into 3, 9. Okay? One minute. Okay. Then second row into first column, second row into second column, second row into third column. 7 into 1, 7. 1 into 3, 3. Minus 5 into 2, minus 10. And again, 7 into 1, 7. 1 into 2, 2. Minus 5 into 1, minus 5. And again, 7 into 2, 14. 1 into 1, 1. And minus 5 into 3, minus 15. Okay? Then third row first column, third row second column, third row third column. நோட்ல எழுதிக்கிட்டு இருக்கீங்களா கொஸ்டினை? நோட்ல எழுதணும். ஓகே, எழுதி கூகுள் கிளாஸ் ரூம்ல சப்மிட் பண்ணணும். சொல்லிட்டேன். 1 into 1, 1. Minus 1 into 1 into 1, 1. Minus 1 into 3, minus 3. 1 into 2, 2. And 1 into 1, 1. Minus 1 into 2, minus 2. 1 into 1, 1. And 1 into 2 வந்து 2. Minus 1 into 1, minus 1. 1 into 3, 3. Then ABங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு? minus 5 plus 3 plus 6, 9. அப்புறம் வந்து 4 கிடைக்கும் இங்க. Then minus 5 and plus 5, 0. Minus 10 plus 10, 0. 7 plus 3 minus 10, 0. And again இங்க 7 plus 2, 9. Minus 5, 4. And 14 plus 1, 15 minus 15, 0. And again இங்க அதே தான் வரும். 1 minus 3 வந்து minus 2 plus 2, 0. And 1 minus 2 minus 1 plus 1, 0. And 2 minus 1, 1 plus 3 வந்து 4. Okay, which is equal to 4i ன்னு நினைக்கிறேன். Yes, 4i3. ஓகேவா? ஏன்னா 4 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா 1 0 0 0 1 0 0 0 1 வரும். therefore the matrix is 4i3 வந்திருக்கு. AB. then BA வா? BA பாப்போமா அப்ப? 1 1 2 3 2 1 2 1 3 B. Yes, sir. Okay, what about others? Yes, sir. Yes, sir. Yes, sir. A minus 5 1 3 7 1 minus 5 1 minus 1 1. B into A equal to same அதே மாதிரி தான். One into minus 5 minus 5. 1 into 7 plus 7. 2 into 1 2 plus 2. Same first row into second column. 1 into 1. புரியுது தானே? மேட்ரிக் மல்டிப்ளிகேஷன்ல யாருக்காவது டவுட் இருக்கா? No, sir. என்ன No, sir. டவுட்டா? No, sir. இல்ல யாரோ எஸ் சொன்ன மாதிரி இருந்துச்சு. யாருது? No, sir. ஓகே, அப்படி டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்பயே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படின்னு தனியா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் வச்சு கூட நான் சொல்றேன். 1 into 1 1. 1 into 1 1 plus 1. 2 into minus 1 minus 2. Same at the first row, third column. 1 into 3 3 plus 1 into minus 5 minus 5 plus 2 into 1 2. Then second row வச்சு எல்லாத்தையும் பண்ணணும். second row வச்சு first column, second column, third column. அப்ப 3 into minus 5 minus 15. 2
2 into 7 14, 1 into 1 1, சேம் அதே தான். 3 into 1 3, 2 into 1 2 and 1 into minus 1 minus 1. அடுத்தது 3 into 3 9, 2 into minus 5 minus 10, 1 into 1 1. அடுத்து தேர்ட் ரோ வச்சு 2 into minus 5 minus 10, 1 into 7 plus 7, 3 into 1 plus 3, and again 2 into 1 2, 1 into 1 1, 3 into minus 1 minus 3, and again 2 into 3 6, 1 into minus 5 minus 5, 3 into 1 plus 3. ஓகே, ஆட் பண்ணா அகைன் அதே தான் வரும். 4 ஒரு i4 தான் வரும். பார்ப்போம். 7 into 7 minus 5 plus 7 plus 2 minus 2 9 minus 5, அப்போ plus 4. ஓகே, then 1 plus 2 1 plus 1 2 minus 2 0 and 3 minus 5 minus 2 plus 2 0 and minus 15 plus 14 1 minus 1 0 and 3 plus 2 5, 5 minus 1 4. யார் இது வீடியோ ஆன் பண்றது? வீடியோ ஆஃப் பண்ணுங்க and also unmute பண்ணுங்க. யார் இது? சாய். 9 minus 10 minus 1 plus 1 0, minus 10 and 7 plus 3 10, minus 10 plus 10 0, 2 plus 1 3 minus 3 0, 6 minus 5 1 plus 3 4. அகைன் இது வந்து ஒரு 4i3 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் தான் வருது. AB equal to 4i3 and BA equal to 4i3. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், தெரியுமான்னு தெரியல, நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. AB equal to BA equal to determinant A into ஐன்னு வரணும். which means இப்போ ஏபிங்கிறது ஒரு i3 மேட்ரிக்ஸா இருக்குது, இதுவும் ஒரு i3 மேட்ரிக்ஸ்னா which is i3 மேட்ரிக்ஸ். நமக்கு AB equal to BA வருது, which is equal to 4i3 வருது. 4i3 மீன்ஸ் இதை கம்பேர் பண்ணல டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 4 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, புரியுதா? இது வரைக்கும் ஏபி ஃபைன் பண்றது, பிஏ ஃபைன் பண்றது வரைக்கும் புரியுதா Yes, sir. எல்லாருக்கும்? Sir. எனி Yes, டவுட் sir. கேட்டுருங்க. ஓகே, புரியுது. தென் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 ஈக்குவேஷன் கொடுத்து இல்லையா? ஈக்குவேஷன் சொல்லுங்க ஒரு தடவை. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? X plus y minus 2 is it equal to 1? 2x plus 2y. X plus y அகைன் சொல்லுங்க. X plus y minus 2 is it equal to 1, sir? ஓகே, தென் Sir, அது plus 2 plus is it in sir? plus 2z. ஆமாங்க sir. ஓகே, தென் செகண்ட் 3x plus 2y plus is it equal to 7, sir? 3x plus 2y plus z equal to 7. 2x plus y plus 3 is it equal to 2, sir? 2x plus y plus 3z equal to 2. கரெக்டா? Yes, sir. கரெக்டா? Yes sir. ஓகே, இப்போ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணுவோமா? கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து மேட்ரிக்ஸா எழுதணும். பாருங்க, எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1, z 2. அடுத்து சொல்லுங்க, செகண்ட் ரோ சொல்லுங்க. 3, 3 2, 2 1. 1. தென் அடுத்து தேர்ட் ரோ யாராவது வேற யாரும் சொல்லுங்க. 2 2 1 1 3. 3. தென் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன இருக்குது? xyz மட்டும் தான் நமக்கு இருக்குது. தென் xyz. ஓகே, ஈக்குவல் டு வேல்யூஸ் என்னது? 1 7 2. இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா, திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் ax equal to b, which is a matrix, which is x matrix and which is b matrix. ax equal to bங்கிற ஃபார்ம்ல இருக்குது. சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்? Sir, value of x. எஸ், வேல்யூ ஆஃப் x, xyz. திஸ் இஸ் x. அப்ப இந்த x ஓடது ஃபைண்ட் பண்ணணும். அப்ப x மட்டும் வச்சுக்கோங்க. x equal to b. a இந்த சைடு போயிருச்சுன்னா 1 by a. A inverse, sir. 1 by a, which means a inverse. இல்லையா? ஓகே,
Yes, sir. ஓகேவா? Yes, sir. புரியுதா? ஓகே. Yes, sir. ஓகே ஓகே. இப்ப பி நமக்கு தெரியும். ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஏ இன்வர்ஸோட ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா 1 by determinant A into adjoint A வா? Yes, Yes, sir. sir. ஓகே. 1 by determinant A into adjoint A. We know about determinant A. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். determinant A equal to 4i3 வந்துச்சு. 4i3ங்கிறப்ப determinant A into i3. அப்ப அதுல இருந்து determinant வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு 4. இப்போ நமக்கு determinant வேல்யூ தெரியும். இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது adjoint A கண்டுபிடிக்கணுமா? adj of A. ஓகே. இப்போ இந்த மேட்ரிக்ஸை கொஞ்சம் நல்லா கவனிங்களே. இந்த மேட்ரிக்ஸ் என்னது? இங்க வந்திருக்க இந்த A மேட்ரிக்ஸ் வந்து என்னவா இருக்குது கொஸ்டின்ல? 1 1 2 Minus 3 2 1 2 1 3 இல்லையா? பி மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்க கொஸ்டின்ல உள்ள பி மேட்ரிக்ஸ் தான் நமக்கு இங்க ஏவா வந்திருக்குது. கரெக்டா? அது புரியுதா உங்களுக்கு? yes, sir. Yes, sir. அப்பனா பி மேட்ரிக்ஸ் நமக்கு ஏவா வந்திருக்கு அப்படின்னா கொடுத்திருக்க ஏ மேட்ரிக்ஸை நம்ம அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸா எடுத்துக்கலாம். ஓகே ஓகேவா? Yes, sir. Yes, sir. அப்ப ஏ மேட்ரிக்ஸ் என்னது கொஸ்டின்ல இருக்குது சொல்லுங்க. -5 1 3 then செகண்ட் ரோ வேற யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. 7 1 minus 5. 7 1 -5 தேர்ட் ரோ நான் கேக்குற ஆள் மட்டும் சொல்லுங்க. குகன் இருக்கீங்களா? Yes, sir. தேர்ட் ரோ சொல்லுங்க என்னன்னு. 1 minus 1 1. 1 -1 1 ஓகே ஓகேவா? Yes, sir. ஏ மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது. ஃபார்முலா என்னது? x equal to b into a inverse. a inverse ஃபைண்ட் பண்ணணும். a inverse equal to 1 by determinant a into adjoint a. எல்லாமே இருக்குது. determinant a இருக்குது, adjoint a இருக்குது. சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். 1 by determinant a equal to determinant a ஓட வேல்யூ வந்து 4. அப்போ 1 by 4 into a ஓட வேல்யூ -5 1 3 3, 7 7, 1 1, -5 -5, 1 1, -1 1. -1. இப்போ ஏ இன்வெர்ஸ் வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஏ இன்வெர்ஸும் நம்ம கிட்ட இருக்குது, பி மேட்ரிக்ஸும் இருக்குது. தென் நம்ம டைரக்டா எக்ஸோட இது வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ சாரி பி இன்டூ ஏ இன்வெர்ஸ். சொல்லுங்க பியோட மேட்ரிக்ஸ் சொல்லுங்க. பி மேட்ரிக்ஸ் 1 1 2 1 1 2 3 2 1 3 2 1. தேர்ட் ரோ நான் கேட்குறாள் சொல்லுங்க போதும். ரோஷினி இருக்கீங்களா? 2 1 2 1 3 sir. 2 1 3 ஓகே. அண்ட் இது நமக்கு தெரியும் என்னது? ஏ இன்வெர்ஸோட வேல்யூ 1/4 இன்டூ -5 1 3 7 1 -5 1 1 1 1 -1 1 இல்லையா? கரெக்டா? Yes, sir. ஓகே, அப்ப இத மல்டிபிள் பண்ணலாமா? அப்ப Yes, sir. 1 minute. ஓகே, மல்டிபிள் பண்ணலாமா? அப்ப மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும் தானே? Yes. Yes, ஓகே, இப்போ 1/4 தனியாவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸை மட்டும் நான் மல்டிபிள் பண்றேன். சொல்லுங்க, மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ரோ என்ன வரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும்? இப்போ நான் கேட்கறேன் சொல்லுங்க. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் தெரியுமில்ல எல்லாருக்கும். கணேஷ் கணேஷ் இருக்கீங்களா? Sir.
சொல்லுங்க. Minus ரூபாவணி 5. கணேஷ் தானே? Yes, sir. Yes, sir. Minus 5 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சொல்லுங்க. -5 plus 7. 1 minute. -5 plus 7 7 இது என்ன? எஸ் 7 plus 2. plus 2. செகண்ட் எலிமெண்ட் சொல்லுங்க யாராவது ஒரு ஆளு. 1 1 plus 1 plus 1 minus 2, sir. -2. தேர்ட் எலிமெண்ட் வேற ஒரு ஆள் சொல்லுங்க. 3 plus 6 6 minus 5 எப்படி 6 வரும்? sir 3 6 எப்படி வந்துச்சு? யார் இது சொன்னது? ஹலோ, ரோ இன்டு தேர்ட் காலம் 3 -5 -5 plus 2 plus 2. ஓகேவா? 3 சொன்னவங்க யாரும் அவங்க மாத்திக்கங்க. ரோ இன்டு கரஸ்பாண்டட் காலம் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் காலம் வந்தோம் தேர்ட் எலிமெண்ட்டுக்கு. தென் -15 plus 14 plus plus 1 14 plus 1. Plus 1. Then 3 3, plus 2. 7. Yes. 1 minute. -15. 3, 2, -1. Okay. 9, -10 plus 1. ஓகேவா? Sir. தேர்ட் ரோ ஃபுல்லா யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க கரெக்டா. நானே Minus சொல்லுவா 10 நேம், நீங்க சொல்றீங்களா? -10 நேத்ரா. ஓகே, 1 minute. சொல்லுங்க. -10 ம் plus 7 ம் plus 3 ம் plus 2 அடுத்த ரோ அடுத்த எலிமெண்ட் இஸ் plus 2. ம் Sir, 1 சொல்லுங்க. கரெக்ட் தான். சொல்லுங்க. Sir, 1 minute, sir. சரி, தேர்ட் எலிமெண்ட் சொல்லுங்க. வெயிட் பண்ணி தேர்ட் எலிமெண்ட் சொல்லுங்க. நேத்ரா 6 நேத்ரா சொல்லட்டும். அவங்க Sir, வெயிட் பண்ண second சொல்லுங்க. element, sir. Second element சொல்றேன், sir. ம் 2 ம் plus 1 ம் minus 3. ஓகே, தேர்ட். 6 ம் minus 5 ம் plus 3. ஓகே, இதை ஆட் பண்ணி யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? Yes, sir. சொல்லுங்க. 4, என்னது? 4, ம் 0 0, ம் 0, ம் 0, ம் 4 ம் 0 0, ம் 0 0 4. 4 இன்டூ 1/4 இல்லையா? Yes, sir. yes sir ஓகே, 1 minute சார். இப்போ அகைன் இங்கே I3 தான் வருது இல்ல? Yes, sir. 1/determinant into adjoint A into B. Okay, 1 minute.
உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர் நடத்தியாச்சு தானே? Yes, sir. Yes, sir. பி நம்ம என்ன எடுத்திருக்கோம்? Sir, 172. நம்ம இங்க என்ன எழுதியிருக்கோம்? பி மேட்ரிக்ஸ் இன் கொஸ்டின். Yes, sir. அட்ஜாயின்டே சொல்லுங்க. Sir, -5, ம் 1, ம் 3, ம் 7, ம் 1, ம் -5, தென் 1, ம் -1, ம் 1. 1. Yes, sir. பி வந்து நம்ம இங்க தான் எடுத்திருக்கோம். அப்ப நம்ம இங்க கொஸ்டின்ல என்ன பியோ அதை தான் எழுதணும். கொஸ்டின் என்னது? 172வா? Yes, sir. Yes, sir. இப்போ சொல்லுங்க. -5 +7 +6 7 +7 -10 Yes, sir. 1 1 -7 +2 equal to 1/4 into 13 1 8 இல்லையா? அப்புறம் இங்க 14 -10 4. இங்க 4 இங்க என்ன வரும்? -4 இல்லையா? Yes, sir. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 4 மல்டிபிள் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்துலயும் 2 4s are 8 1 4s are 1 -1. x equal to 2 y equal to 1 z equal to -1. ஓகே, Yes, sir. Yes, sir. உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர் நடத்திட்டாங்க தானே? Yes, sir. Yes, sir. தென் அப்புறம் எதுக்கு இந்த ஸ்டெப் எழுதல? யாரும் சொல்லல. இந்த சம் நடத்துனாங்களா இல்லையா உங்களுக்கு? Yes, இது sir. மிட்டம்ல கேட்டிருப்பாங்களே நிறைய பேருக்கு இந்த சம்ம. ஹலோ, மிட்டம்ல யார் யாருக்கெல்லாம் இந்த கொஸ்டின் கேட்டாங்க? சரி, எனக்கு கேட்டாங்க சார். எழுதுனீங்களா? சரி, எழுதுனேங்க சார். தென் வை இங்க சொல்லல? சரி, ஏதாவது நியூ மெத்தடா இருக்கும்னு நினைச்சேங்க சார். ஓகே ஓகே சரி ஓகே. இது மாதிரி எக்ஸாம்பிள்ல ஒரு சம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? இதே டைப்ல ஒண்ணு. Yes, sir. அது Sir. ஹோம்வொர்க். அது என்ன எக்ஸாம்பிள்ல எத்தனாவது சம் சொல்லுங்க? 1.24, sir. 2 4. 2 4ஆ? Yes, Yes, sir. Yes, sir. ஓகே, which is important. இத ஹோம்வொர்க்கா வச்சுக்கோங்க. தென் எக்ஸாம்பிள் 1.23 ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். ஸோ அந்த சம் இப்போ பார்க்கலாம். கொஸ்டின் சொல்றீங்களா ஒரு ஆளு? Yes, sir. சொல்லுங்க. Solve the following system of equations. 1 minute. Example 1.23. Yes, sir. Solve the following Following system of system equations. of equations. Using Equations are linear matrix. equations. எப்படி இருக்கு? equations தானே? Yes, sir. Equations தான் sir இருக்கு. The given equations are Using matrix inversion method. using Matrix inversion method. matrix Inversion method. method. Okay. Yes, sir. The given equations are 2x1 plus 3x2 2x1 plus 3x2 plus 3x3 equal to 5. then x1 minus 2x2 x1 minus 2x2 plus x3 equal to minus 4. plus x3 equal to minus 4. Then 3x1 minus x2 3x1 minus x2 minus 2x3 equal to 3. minus 2x3 equal to 3.
Yes, sir. Matrix inversion method is nothing but x. இது முதல்ல மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தோம்ல x ஈக்குவல் டு a இன்வர்ஸ் இன்டூ b. Yes, sir. இந்த டைப் தான். இதை மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் ஓகேவா? Yes, sir. Okay, sir. மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ற மேட்ரிக்ஸ் ஒரு நான் கேட்குறாரு சொல்லுங்க. மேட்ரிக்ஸ் சொல்யூஷன் கொடுத்துட்டு நீங்க இந்த அப்படியே இந்த ஈக்குவேஷன் அதுல இந்த மாதிரி லைன்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நான் கேட்குறவங்க இப்போ மேட்ரிக்ஸ் சொல்லுங்க. ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் நீங்க யாருன்னு பாத்துக்கிறேன். 1 minute. சாய் ஸ்ரீநாத் நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க நிறையா. தரணி எம் இருக்கீங்களா? எஸ் சார். மேட்ரிக்ஸ் சொல்லுங்க. எஸ் சார். 2 சொல்லுங்க மேட்ரிக்ஸ். எஸ் சார். 3 ம் 3 ம் 1 ம் -2 ம் 1 ஆ 3 ம் -1 -1 -2. -2 functions x, y, z. Sorry, x1, x2, x3 are functioning. Yeah, Yes sir. x1, x2, x3. The given value are 5, -4, 3. 3. Is Yes sir. which is of the form ax equal to b. We have a x, therefore x equal to b into a inverse, where a inverse equal to 1 by determinant a into adjoint a. Determinant a first find பண்ணுவோமா? Yes, Okay. sir. Determinant a equal to determinant போட்டு அந்த மேட்ரிக்ஸ் வந்து எழுதிக்கோங்க. 2 3 3 1 -2 1 3 -1 -2 கரெக்டா? Yes, sir. Yes, sir. டிட்டர்மினன்ட் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ண தெரியும் தானே? Yes, sir. பிளஸ் மைனஸ் பிளஸ் Plus 9 which is equal to plus 2 into 4 plus 1. இந்த ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டு பிரின்சிபல் டயகனல் மல்டிபிள் பண்ணணும். பிரின்சிபல் டயகனலை மல்டிபிள் பண்ணா 4 மைனஸ் கோ டயகனல் முதன்மை மூலை விட்டத்தை துணை மூலை விட்டத்தோட மைனஸ் பண்ணணும். கோ டயகனல் 1 into -1 -1 மைனஸ் இருக்குது அகைன் மைனஸ்னால +1. ஓகே ஓகேவா? Yes. ஓகே தானே? Yes sir. தென் அதே மாதிரி எல்லாமே பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இருக்குது. ஸோ -3 இன்டூ இந்த ரோ அண்டு இந்த காலத்தை விட்டுறணும். விட்டோம் அப்படின்னா 1 into -2 -2 -1 into 3 -3 இல்லையா? தென் பிளஸ் Yes, sir. 3 into ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் காலத்தை விட்டுட்டோம்னா 1 into -1 -1 and 2 into 3 -3 -2 into 3 -3. இங்க ஆல்ரெடி நமக்கு மைனஸ்ங்கிறனால +3 வந்துடும். ஓகே சரி 2 into 6 +6 வந்துடும். ஓகேவா? ஓகே Yes sir. Yes, sir. Okay. Yes, sir. then value 2 into 4 plus 1 5 2 into 5 10 minus 10. இது -2 -3 வந்து -5 minus into minus plus therefore plus 15. 3 into 5 15. okay then plus 3 into 15. 6 minus 1 5 அப்ப 3 into 5 வந்து 15. 15. 15, sir. Plus yes yes 15. yes இதை நான் 3 கேன்சல் பண்ணேன். 15. okay Okay, sir. then 40 determinant a equal to 40 ஃபைன் பண்ணி பாக்ஸ் போட்டுருங்க. எக்ஸாம்லாம் எழுதல, ஏன்னா அவங்க பொறுத்தவரை இந்த ஸ்டெப்ஸ்லாம் இப்போ மிஸ்டேக் வந்தாலும் அவங்க மெயினாக வந்து இந்த ஆன்சர் தான் நோட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருங்க. ஓகேங்களா? Okay sir. எக்ஸாம் Okay, எழுதுங்க. sir. தென் என்ன Okay, கண்டுபிடிக்கணும்? ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? Yes sir. ஏ இன்வெர்ஸ் equal to 1 by determinant a into adjoint a. அப்ப adjoint a கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம adjoint a கண்டுபிடிக்கணும்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு a வேணும். அப்ப a ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. a equal to மேட்ரிக்ஸ்
2, 3, 3. 2 2 2 3 Sir, sir. யாராவது 2, 3, 3. ஒரு ஆள் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோ 2, ம் 3, 3. 3 3 1 minus 2. 1 minus 2 1, 1. ம் 3 minus 1 ம் minus 2. ஓகே. இப்போ வந்து கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இல்லையா? எஸ் சார். ஓகே, திஸ் இஸ் த Yes, சைன். sir. இப்ப பிளஸ் 2 இன்டூ இதை சொல்லுங்க சொல்லுங்க. 4 plus 1, sir. பிளஸ் 2 இன்டூ 4 4 plus plus 1. 1. 4 plus 1. Okay. Then Minus minus 3 into 2 Minus plus 2 minus 3, sir. minus 2 minus 3. சொல்லுங்க minus 3 into Minus 2. minus 3. அடுத்து இப்பதானே Plus, பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். சொல்லுங்க. plus 3. ம் Minus 1. மைனஸ் Minus 1 ம் plus 6. ஓகே. அடுத்தது சொல்லுங்க. minus 1 into Minus 6. 1 minute. கோஃபேக்டருக்கு வந்து நம்ம வந்து இந்த இது நம்பர் எடுத்துக்க மாட்டோம் தானே? எஸ் சார். எஸ் சார், இன்வர்ஷனுக்கு மட்டும் தான் சார் எடுத்துப்போம். எஸ், எதையுமே சொல்றது இல்ல. இன்வர்ஸ் கோஃபேக்டருக்கு நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? எஸ் சார். சைன் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அப்ப மைனஸ் ஆஃப் இப்ப சொல்லுங்க. 6 Minus plus 6 plus 3. Yes, 6 plus 3. Then again plus சொல்லுங்க. minus 4 minus 9. minus 4 minus 9. Then minus of Minus 2 minus 9. then plus 3 plus 6. then minus 2 minus 3. Minus 3. then plus. Minus 4 minus 3. Okay, which is the cofactor matrix. Okay, உங்களுக்கு Sir, second சொல்லுங்க. column first minus 6. First minus 6 plus 3. Yes, minus 6 plus 3. Okay, minus போடலையா? Okay, okay, minus 6 plus 3. Okay, Yes. ஓகேவா? Yes sir. இப்போ the values are 5 5 5 3 minus 13 11 One. 9 1 minus 7 இல்லையா? Yes sir. ஓகே. இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அட்ஜாயின்ட் வரணும்னா என்ன பண்ணணும்? சார் இன்வர்ஸ் பண்ணணும் சார். டிரான்ஸ்போஸ் பண்ணணும். Transpose of the cofactor matrix is the adjoint matrix. Okay, அப்ப அதை டிரான்ஸ்போஸ் பண்ணா என்ன வரும்? 3 sorry 5 3 9. டிரான்ஸ்போஸ் மீன்ஸ் ரோவை காலமா எழுதிடணும். ஓகே, அப்ப 5 5 5 ஃபர்ஸ்ட் ரோவை காலமா எழுதியாச்சு. செகண்ட் ரோவை செகண்ட் காலமா எழுதணும். 3 minus 13 1 11 then 9 1 minus 7. minus 7. Okay, this is the adjoint A. இப்போ நம்மகிட்ட எல்லாமே கிடைச்சிருச்சா? Inverse A inverse equal to 1 by determinant A into adjoint A. Determinant A ஓட வேல்யூ 40 நமக்கு தெரியும். அப்போ 1 by 40 into adjoint A ஓட வேல்யூ 5 5 3 9 9 5 minus minus 13 1 13 1 5 5 11 11 minus 7. minus 7. இப்போ A இன்வெர்ஸை கொண்டு போய் அதுல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். x equal to என்னது b into A இன்வெர்ஸா? b ஓட சொல்லுங்க வேல்யூ. சார் A inverse into B. A into b equal to b into A. மல்டிப்ளிகேஷன்ல எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சொல்லுங்க. 5 minus 4
ஏ இன்வர்ஸ் வந்து 1/40 இன்டூ ஏ இன்வர்ஸே சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் வச்சுக்கோம்னா ஈஸியா இருக்கும். சொல்லுங்க. A inverse sir. எஸ், ஏ இன்வர்ஸே சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள் மேட்ரிக்ஸ் தானே பண்ண போறோம். ஸோ ஏ 1 டிட்டர்மினன்ட் ஏ முன்னாடியே இருக்கட்டும். சொல்லுங்க. 5 3 5 3 9 9 5 minus 13 ம் 1 1 5 5 5 11 1 கரெக்டா? minus 7 sir. -7 அடுத்து Sir second row last 1 செகண்ட் ரோல 1 வரும் sir. minus 13. செகண்ட் ரோ வந்து 1 தானே? yes sir. சொல்லுங்க. இப்ப b யோட வேல்யூ ஈக்குவல் டு இங்கிட்டு உள்ள வேல்யூ என்னது? 5 minus 4 -4 plus 3. 3. மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? yes sir. ஃபர்ஸ்ட் ரோ இப்ப யாராவது ஒரு ஆள் சொல்றவங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோ லக்ஷனா, பூஜா லக்ஷனா இருக்கீங்களா? Yes, sir. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோ 25 25 minus 12 -12 plus 27. செகண்ட் ரோ இப்ப வேற ஆள் சொல்லுங்க. 1 மினிட் நானே சொல்றேன் யாருன்னு. சோஃபியா இருக்கீங்களா? செகண்ட் ரோ சொல்லுங்க. Yes, sir. 25 25 minus, plus 52 plus 52 52 plus 3. plus 3. Yes, sir. தென் அடுத்து தேர்ட் ரோ நான் சொல்றவங்க சொல்லுங்க. வெங்கடேஷ், ஹரி வெங்கடேஷ். Yes, sir. ஃபோர்த் தேர்ட் ரோ Yes, sir. Yes, sir. First 25, sir. ம் Minus 44 ம் minus 21 இன்டூ 1/40. minus 21, sir. எஸ், -21 போட்டேன். இன்டூ 1/40. டிட்டர்மினன்ட் யோட வேல்யூ தான் அது 40. டிட்டர்மினன்ட் நீங்க போடக்கூடாது, மாடுலஸ். ஓகே. இப்ப வேல்யூ யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. 40 ஃபர்ஸ்ட் ரோ மொத்தமா சேர்த்து சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் ரோல என்ன வரும்? 40 40. செகண்ட் ரோ 80 தேர்ட் ரோ minus 40. இன்டூ 1/40. 40 எல்லாத்தையும் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 1 2 -1. ஓகேவா? தென் x equal to 1, x1 equal to 1, x2 equal to 2, x3 equal to -1. ஓகே. இப்ப இதே மாதிரி எக்ஸசைஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கா? ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து சால்வ் பண்ண சொல்றது. Yes, sir. First problem. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா? Yes, sir. எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்டா? Yes, sir. Yes, sir. which is also homework. ஓகே. Okay, sir. ஓகே. இது ரெண்டே இப்ப இன்னைக்கு நடந்த 2 சம்ல எதுவும் டவுட் இல்லைல? No, sir. ஓகே. ஃபர்ஸ்ட் சாப்டர் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிட்டு இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் 6th சாப்டர்ல ஒரு 4 சம் இருக்குது. cos of alpha minus beta, sin of alpha minus beta, cos of alpha plus beta, sin of alpha plus beta by using vector methodல சால்வ் பண்ணனும். டயகிராம்லாம் வரைஞ்சு கிராஃப் மாதிரி போட்டு. சோ அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சோம்னா டைரக்டா 6th போயிடலாம். தென் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் சாப்டர் வரலாம். ஓகே. Okay, sir. Yes, sir. ஓகே. நான் இது பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவேன் குரூப்ல, பாத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஹோம்ஒர்க் கொடுத்த 2 சமயம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில கிளாஸ் ரூம்ல போர்ட்டல் ஓபன் பண்ணிடுவேன். செப்டம்பர் 1க்கானது நோட்ல எழுதுனதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. ஓகே. Okay, sir. Okay, sir. Okay, ஓகே. தேங்க் யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் நாளைக்கு. Sir, assignment. Sir, டவுட்டா? assignment question சொல்றேன்னு சொன்னீங்க sir. பிசிக்ஸா? ஆமா sir. அது நான் குரூப்ல சொல்றேன். அந்த இதுல இருக்கும். நான் அனுப்புன பிடிஎஃப்ல வந்து 12th பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஒன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ ஓபன் ஆயிரும், பார்த்து எழுதிடலாம். Sir, எழுதுனதை எப்போ சப்மிட் பண்ணும் சார்?
கூகுள் கிளாஸ் ரூம்ல அந்த போர்ட்டல் இப்போ ஓபன் பண்ணிடுறேன். எழுதுனவங்க சரி. சப்மிட் பண்ணிருங்க, எழுதாதவங்க திஸ் வீக்கெண்டுக்குள்ள சப்மிட் பண்ணிருங்க. இல்ல வீக்கெண்ட்லாம் கிடையாது, நெக்ஸ்ட் 2 டேஸ்ல சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் இருக்குது, இந்த வீக்குக்கான அசைன்மெண்ட் இருக்குது மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து. ஓகே ஓகேங்க சார். ஓகே. சார் பிசிக்ஸ் அசைன்மெண்ட்ல क्वेश्चंस எப்படி சொல்லி பார்க்கணும்? பிசிக்ஸ் அசைன்மெண்ட் क्वेश्चंस கொஸ்டின்ஸ் எதுல போய் சார் பார்க்கறது? அந்த பிடிஎஃப்லயே அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணா இருக்கும். நான் எப்படிங்கறத ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் ஷேர் பண்றேன் இப்ப. எஸ் சார். ஓகே. ஒன் டவுட் யாரு சார், கேக்குதாங்க சார்? கேக்குது? யார்? தருணிஷாவா பேசுறது? யாரு? எஸ் சார். சொல்லுங்க, என்ன டவுட்? ஆக்சுவலா நீங்க அஜாயின்டே போட்டீங்களா, அது மட்டும் இன்னொரு டைம் சொல்லி என்னது? தரீங்களாங்க சார்? அஜாயின்டே போட்டீங்களா? எஸ். ஆக்சுவலா நாங்க ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் பிக் மெத்தடா போட்டிருக்கோம், ஆனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அது மட்டும் எந்த இன்னொரு செம் டைம் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் செம்மா? சார். இல்ல 1.23 எக்ஸாம்பிள் 23. அதுல என்ன சொல்லுங்க? சார். அது அஜாயின்டே போடுறோம்லங்க சார். கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அது வந்து இப்படியும் பண்ணுவாங்க ஒரு சில பேர், ஒவ்வொரு எலமெண்டா எடுத்து கண்டுபிடிப்பாங்க. நீங்க அதை சொல்றீங்களா? சார் ஆக்சுவலா நாங்க வந்து செகண்ட் ரோவை வந்து 3 டைம்ஸ் எழுதிட்டு திரும்பி அந்த மாதிரி போட்டு போடுவோம். நீங்க சொல்ற மெத்தட் எப்படி சொல்றீங்க? செகண்ட் சார் செகண்ட் இருக்குல்ல, அது 3 டைம்ஸ், அதை வந்து 2 டைம்ஸ் எழுதிட்டு திரும்பியும் தேர்டை வந்து 2 டைம்ஸ் எழுதிட்டு ஃபர்ஸ்ட்டை திரும்பியும் எழுதிட்டு ஃபோர்த்து திரும்பி எழுதிட்டு அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்டையும் கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு மட்டும் போட்டு அந்த மாதிரி போடுவோங்க சார். அட்ஜாயின் கண்டுபிடிக்க நிறைய மெத்தட் இருக்குது, ஒவ்வொரு எலமெண்டா எடுத்து பண்ணலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரியும் பண்ணலாம், இது மாதிரியும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியஸ்ட் வேவா இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் இப்போ நீங்க போட்ட மெத்தட் மட்டும் இன்னொரு டைம் சொல்லித்தாங்க சார். இன்னொரு தடவை சொல்லவா? இல்ல எனக்கு இது நீங்க போட்டது புரியல. கோஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். எப்படின்னா கவனிச்சுக்கோங்க புரியாதவங்க. ஏங்கிறது இந்த இருக்குது, சைன் வந்து உங்களுக்கு தெரியும், பிளஸ் மைனஸ் பிளஸ் தென் அகைன் மைனஸ் பிளஸ் மைனஸ் தென் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேங்களா? ஸ்கிரீன் தெரியல சார். சைனை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம கோஃபேக்டருக்கு சைனை எடுத்துக்கோங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோமோ அதே தான். இந்த ரோ அண்ட் இந்த காலத்தை விட்டுட்டு பிரின்சிபல் டயகனல் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் கோ டயகனல் சேம் எல்லாத்துக்கும் அதே தான். சைன் எடுத்துக்கோங்க. சார் வாய்ஸ் சரியா கேட்கல சார். கேக்குதா? அப்ப சார் கேக்குதா? எஸ் சார். அதேதான். screen தெரியல சைனை சார். மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம இங்க போட்டிருக்க சைனை வச்சுக்கிட்டு அந்த ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத பிரின்சிபல் டயகனல் மைனஸ் கோ டயகனல் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். சோ அதே மாதிரி பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிருங்க. பண்ணிட்டா ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குமா நமக்கு? எஸ் சார். அந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் 10th படிச்சிருப்பீங்க அல்ஜிப்ரால மேட்ரிக்ஸ்ல. ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் ABCD அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதோட டிரான்ஸ்போஸ் என்னது? நமக்கு ரோவை காலமா எழுதணும். அப்ப AB, அதே மாதிரி செகண்ட் ரோவை செகண்ட் காலமா எழுதணும் CD, which is the transpose. அதான் இங்க பண்ணிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ரோவை காலமா எழுதியிருக்கோம், ஃபர்ஸ்ட் காலமா. அதே மாதிரி செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலமா எழுதியிருக்கோம், which is adjoint matrix. ஓகே ஓகேங்க சார். ஓகே. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நாளைக்கு ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம்பிள் 1.11 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். 2 மார்க் தான் இது. ஸோ இன்னைக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே மிக்ஸ்டா தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு 2 மார்க் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க். எக்ஸாம்பிள் 1.11 கொஸ்டின் யாராவது ரீட் பண்றீங்களா? லானே நேம் Prove சொல்லுங்க. that cos சொல்லுங்க. prove that cos theta minus sin theta, 1 minute. sin theta cos 1 minute. theta, Prove that cos cos theta theta minus sin minus sin theta. Yes sir. அடுத்த இது வந்து sin theta cos theta. sin theta cos theta which is a 2/2 matrix இல்லையா? Is orthogonal. Yes, is orthogonal அப்படின்னு சொல்லணும். ஆர்த்தோகோனல் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், செங்குத்து. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஓகேங்களா? ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லணும். ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் கண்டிஷன் இஸ் A into A transpose equal to A transpose into A equal to I அப்படின்னு வரணும். இப்படி வந்துச்சுன்னா which is orthogonal matrix. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண. ஓகேங்களா? ஓகே ஓகே சார்.
ஓகே இப்போ Okay, நான் sir. கேட்கறான் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் நான் நேத்து கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன் டிரான்ஸ்போஸ் எப்படின்னு ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் சொல்லணும் ஈஸி தான் அது சொல்லிடுவீங்க பட் ஸ்டில் நான் கேட்கிறேன் ஏதாவது ஒரு நாள் சுபஸ்ரீ எம்எஸ் சுபஸ்ரீ ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் சொல்லுங்க விச் இஸ் அவர் ஏ மேட்ரிக்ஸ் Cos டிரான்ஸ்போஸ் theta ம் sin theta ம் minus sin theta ம் cos theta, sir. ஓகே ரோவை காலமாவும் எழுதணும் which is our A transpose matrix அப்ப ஃபைண்ட் பண்ணலாமா A into A transpose A transpose ஃபைண்ட் பண்ணலாம் தானே ஹலோ Yes, sir. Yes, sir. ஓகே A எழுதிடுவோம் cos theta minus sin theta sin theta cos theta into cos theta sin theta minus sin theta cos theta மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இது சொல்லியிருப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன வரும் யாராவது ஒரு ஆள் சொல்றீங்களா நானே நேம் சொல்லவா cos square beta plus sin square theta. பிளஸ் சைன் ஸ்கொயர் திட்டாவா Yes, sir. எஸ் cos theta sin theta 1 minute cos theta sin theta minus sin theta sin theta cos theta. ஓகே அடுத்து நான் எழுதிடுறேன் cos theta sin theta then minus cos theta sin theta again then இங்க again cos theta sin square theta sin square theta plus cos square theta இம்பார்ட்டன்ட் 2 மார்க் நிறைய தடவை கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு சில தடவை கேட்டிருக்காங்க பாத்துக்கங்க we know that trigonometric identity ல cos square theta plus sin square theta equal to 1 1 theta plus sin square theta equal to 1 இல்லையா so 1 which is not minus then cos theta sin theta again cos theta sin theta cos theta sin theta minus cos theta sin theta 0 then cos theta sin theta minus cos theta sin theta 0 sin square theta plus cos square theta நாலும் cos square theta plus sin square theta நாலும் 1 தான் which is our A into A transpose matrix now we have to find A transpose into A matrix ஆமா தானே Yes, sir. okay A transpose into A transpose சொல்லுங்க Cos cos theta sin theta Cos theta sin theta minus sin theta cos theta. A matrix Cos theta minus sin theta cos theta, sir. matrix multiplication Cos square square plus sin sin square square theta. theta here cos cos theta theta sin theta minus சொல்லுங்க minus cos theta sin theta வா Yes, sir. yes, sir. then sin theta cos theta okay then இங்க minus Sir, sin theta cos theta. minus sin theta. சொல்லுங்க the first column அந்த சைடு உங்க left hand side வந்து cos theta sin theta minus sin theta cos theta, sir. இதுவா அந்த சைடு இதுவா? sin theta plus sin theta போட்டு இதுவா? மேல first மேல மேல second, sir. இத சொல்றீங்களா first column second.
ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் இதுதானே சொல்றீங்க? அந்த சைடு சார். என்ன எலமெண்ட் கரெக்டா சொல்லுங்க. காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. நீங்க பிளஸ்ன்னு போட்டிருக்கீங்க. மைனஸ் இங்க போட்டேனே, முன்னாடி மைனஸ் போட்டிருக்கேனே. மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் பண்ணி போட்டுக்கலாமா? எஸ் போட்டுக்கலாம். பாருங்க, ஓகே. காஸ் தீட்டா சைன் தீட்டா, அப்ப மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா, அதுதான் இங்க போட்டிருக்கேன். மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ். ஓகே, தென் பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா போட்டனா? ஓகே ஓகே சார். ஓகே, இங்க மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. அகைன் இங்க காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் வரும். எஸ், அகைன் எப்பவும் போலதான் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா 1, அங்க இங்கேயும் 1, இங்க 0 0 வந்துடும். ஓகேவா? ஓகே, Okay, sir. Yes, sir. okay, then which is equal to I2. This is also I2. Our condition is A into A transpose equal to A transpose into A equal to I2. A into A transpose equal to A transpose into A equal to I வந்துருச்சு. I தான் கண்டிஷன். நம்ம 2/2 மேட்ரிக்ஸ் எல்லாமே A2 தான் எடுத்துருக்கோம். So therefore I2, our condition is satisfied, therefore which is orthogonal matrix. Okay, ஓகேவா? Sir. Yes, sir. ஓகே, எழுதிக்கோங்க. எழுதிக்கிறீங்களா? ஓகே, எழுதிக்கங்க. Sir. Yes. எழுதிக்கங்க. அடுத்து என்ன இம்பார்ட்டன்ஸ்னு பாக்குறேன். எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? Yes, sir. Okay, Yes, okay. sir. Then exercise 1.1ல third question very important. அது சொல்லுங்க யாராவது ஒரு ஆளு. If f of x equal to 1 minute. If f of x equal to yes, capital F of x, sir, f Sir, of the F alpha, of alpha, sir. alpha, alpha. Okay, f of alpha equal to cos alpha, என்ன 0 matrix? sin 2/2 alpha, matrix 3/3 matrix 3/3 matrix, sir. Okay, சொல்லுங்க. Cos alpha, 0 sin alpha, சொல்லுங்க. 0 1 0, சொல்லுங்க. minus sin alpha, 0 cos alpha. Okay, which is our 3/3 matrix. என்ன ஷோ பண்ண சொல்லிருக்காங்க? Yes, sir. Show that f of alpha inverse equal to f of minus alpha. Show that. சொல்லுங்க. f of alpha inverse equal to f of minus alpha. இன்வெர்ஸ் மேல தான் வந்திருக்கு. Yes, sir. Okay, அப்ப we have to find inverse. We have to find inverse. A inverse formula என்ன? நேத்து சொன்னமே. 1 by modulus A H A. 1 by determinant A into adjoint A.
இல்லையா? அது மாடுலஸ் ஏ கிடையாது, இது டிடர்மினன்ட் ஏ. ஓகே, எஸ் சார். இங்க அதே தான் சேம் ஃபார்முலா. ஏன்னா இங்க இங்க வந்து எதுக்கு ஃபைன் பண்ண போறோம், which is f of alpha. அப்ப f of alpha inverse equal to 1 by determinant f of alpha and into adjoint of f of alpha இல்லையா, which is our formula. எப்போ ஒரு மேட்ரிக்ஸுக்கு நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும், அந்த கண்டிஷன் தெரியுமா இருக்காது? ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான கண்டிஷன் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. We have to find A inverse. What is the condition? Necessary condition. Determinant A. So determine பண்ணா not டிட்டர்மினன்ட் is not கண்டுபிடிச்சிட்டு equal to 0. Yes. Determinant கண்டுபிடிச்சோம்னா not equal to 0 வரணும். அப்படி வந்துச்சுன்னா inverse exits. இல்லையா? Yes sir. Okay. First we have to find the determinant of this matrix. Okay? Okay, determinant find எஸ் பண்ணுவோம். சார். Okay, determinant find பண்ணலாமா? எஸ் சார். Yes, sir. F of alpha determinant equal to determinant of cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha இல்லையா, plus எஸ் சார். minus plus cos alpha டைரக்டாவே போட்டுடலாமா, இல்ல cos alpha போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் போடணுமா? டைரக்டா சொல்லலாமா? டைரக்டாவே போடலாம். cos alpha into ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டா பேலன்ஸ். பிரின்சிபல் டயகனல் என்னது, 1 into cos alpha வா, அப்ப cos alpha minus 0 into 0 0, அப்ப cos alpha மட்டும்தான். ஓகே, அந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும் சார். எஸ். தென் மைனஸ் 0, அப்ப 0 விட்டுற வேண்டியதான். பிளஸ் sin alpha sin alpha into இந்த ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டோம்னா என்ன கிடைக்கும், இந்த ரோ அண்ட் காலத்தை விட்டா 0 into 0 0, 1 into sin alpha sin alpha. ஆல்ரெடி இங்க மைனஸ் தான் போடணும், பட் மைனஸ் 1 மினிட் 0 into 0 மைனஸ் போடணும், பட் இங்க வந்து ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால பிளஸ்ங்கிற மாதிரி வந்துடும். தோ sin alpha தான் வரும் இந்த இடத்துல. ஓகேங்களா, பிளஸ் sin alpha which is equal to cos in the cos alpha and cos alpha cos squared alpha, sin alpha and sin alpha sin squared alpha இல்லையா? sin ஸ்கொயர் ஆல்பா. we know that. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். cos squared theta plus sin squared theta equal to 1. Same like that, cos squared alpha plus sin squared alpha equal to 1, which is not equal to 0. Therefore determinant value not equal to 0. Therefore inverse exits. ஓகேங்களா? Now we have to find determinant. அப்புறம் என்ன பண்ண பிடிக்கணும், adjoint A, which means adjoint of f of alpha இல்லையா? ஃபைண்ட் பண்ணலாமா? Okay. எஸ் சார். Yes sir. Adjoint of f of alpha which is equal to cofactor matrix கண்டுபிடிக்கணும். plus minus plus minus plus minus plus minus plus. ஓகே, கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போமா? பிளஸ் சிம்பிள், இந்த ரோ அண்ட் காலத்தை விட்டுருங்க, கட் பண்ணிட்டு பார்த்தா என்ன வருவீங்க, 1 into cos alpha cos alpha. ஓகேங்களா, மைனஸ் 0 into 0 0, அப்ப இந்த இடத்துல cos alpha தான் வரும். ஓகே, புரியுது தானே? யாருக்காவது புரியலையா? புரியுதா? சொல்லுங்க. Yes, sir. சார் இந்த क्वेश्चनல மேல क्वेश्चनல வந்துட்டு sin ஆல்பா 0 cos ஆல்பான்னு இருக்குல்ல சார், எங்க? எஸ், கீழ தேர்ட் ரோல சார். கொஸ்டின்லையா? அது அப்போ நீங்க ஆன்சர்ல போடுறப்ப எப்படி மைனஸ் sin ஆல்பான்னு வந்துச்சு சார்? எங்க புரியல நீங்க சொல்றது, எந்த இடம் கரெக்டா சொல்லுங்க. சார் இப்ப क्वेश्चनல தேர்ட் ரோல பிளஸ் sin ஆல்பா 0 cos ஆல்பா தான் சார் क्वेश्चன். இதுவா? தேர்ட் ரோ. ஆமா சார். மைனஸ் sin alpha 0 cos alpha தானே? அப்ப ஆன்சர்
Plus sin alpha 0 cos alpha வேணும் சார். புரியல நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க? எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுது உங்களுக்கு? கரெக்டா சொல்லுங்க. ஒரே நிமிஷம். சார் ஆக்சுவலி அவங்க என்ன கேமரா ஆன் பண்ணி உங்க நோட்டை மைனஸ் ஷோ பண்ணுங்க. எழுதிருப்பீங்களா எந்த இடத்துல? கேமரா ஆன் பண்ணி நோட்ல காமிங்க. சார் ஒரே நிமிஷம். ஃபாஸ்டா. நோட்டை மட்டும் காமிங்க. ஃபாஸ்டா. சார் சாரி சார், நான் கொஸ்டின் தப்பா பார்த்துட்டேன் சார். ஓகே சாரி சார். ஓகே 1 minute. ஓகே, இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எல்லாருக்கும் புரியுது தானே? பிளஸ் சைன் எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல பிளஸ் சைனு ஆஃப் இந்த ரோ அண்ட் இந்த காலத்தை விட்டுட்டோம்னா 1 இன்டூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 இன்டூ 0 0. தேர்ஃபோர் காஸ் ஆல்ஃபா போட்டாச்சு. ஓகே, தென் மைனஸ் சைனு பட் 0 இருக்கனால அந்த இடத்துல எதுவுமே வராது. இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா 0 தான் வரும். இல்ல நம்ம தான் அதை எடுத்துக்க மாட்டோம்ல. ஸோ மைனஸ் சைனு இந்த ரோ அண்ட் சென்டர்ல உள்ள காலத்தை விட்டுட்டோம்னா 0 இன்டூ காஸ் ஆல்ஃபா 0 0 இன்டூ சைன் ஆல்ஃபா 0. அப்ப இந்த இடத்துல 0 தான். தென் இங்க பிளஸ் இந்த ரோ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் காலத்தை விட்டுட்டோம்னா 0 இன்டூ 0 0 மைனஸ் 1 இன்டூ சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா. இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால பிளஸ் சைன் ஆல்ஃபா. அப்ப சைன் ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ இந்த இடம் மைனஸ் ஆஃப் இந்த ரோ அண்ட் செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் விட்டுட்டோம்னா என்ன வரும்? 0 இன்டூ காஸ் ஆல்ஃபா 0 0 இன்டூ சைன் ஆல்ஃபா 0. அப்ப இந்த இடமே 0 தான். தென் இங்க பிளஸ் செகண்ட் ரோ அண்ட் செகண்ட் காலத்தை விட்டுட்டோம்னா காஸ் ஆல்ஃபா இன்டூ காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவா இந்த இடத்துல. ஓகே, தென் sin alpha into sin alpha sin squared alpha minus sin squared alpha. பட் இங்க ஆல்ரெடி ஃபார்முலாலே மைனஸ், ஸோ அகைன் மைனஸ்னால பிளஸ் sin squared alpha. ஓகே, தென் இங்க வந்து மைனஸ் ஆஃப் செகண்ட் ரோ தேர்ட் காலத்தை விட்டுட்டோம்னா காஸ் ஆல்ஃபா இன்டு 0 0 0 இன்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. தேர்ஃபோர் இங்கேயும் 0 தான். அண்ட் தென் இங்க ஃபைனலி பிளஸ் ஃபர்ஸ்ட் காலம் தேர்ட் ரோ விட்டுட்டோம்னா 0 இன்டு 0 0 1 இன்டு சைன் ஆல்ஃபா இந்த இடத்துல வருது. அண்ட் அகைன் செகண்ட் இந்த இடம் மைனஸ், இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் செகண்ட் ரோ தேர்ட் ரோ செகண்ட் காலத்தை விட்டுட்டோம்னா காஸ் ஆல்ஃபா இன்டு காஸ் தேர்ட் ரோ செகண்ட் காலம் தானே. முதல்ல என்ன பண்ணோம்? 0. ஓகே காஸ் ஆல்ஃபா இன்டு 0 0 அண்ட் சைன் ஆல்ஃபா இன்டு 0 0. தேர்ஃபோர் இட் இஸ் 0. அண்ட் இங்க பிளஸ் ஆஃப் தேர்ட் காலம் தேர்ட் ரோ விட்டுட்டோம்னா காஸ் ஆல்ஃபா இன்டு 1 காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 இன்டு 0 0. தேர்ஃபோர் காஸ் ஆல்ஃபா. இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த இடத்த பாத்துக்கங்க, இங்கே பாத்துங்க. காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவோட வேல்யூ 1. அப்ப இந்த இடத்துல 1ன்னு வச்சுக்கிறீங்களா? ஓகே, நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதணும் மேட்ரிக்ஸ். நம்ம டைரக்டா இந்த இடத்துல 1 போட்டுறேன். ஓகேவா? ஹலோ? Okay, sir. Okay, sir. Okay, sir. ஓகே சார். Yes, sir. 1 minute 1 minute. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? which is our cofactor matrix. adjoint of f of a னா என்ன வரணும்? cofactor matrix டிரான்ஸ்போஸ் பண்ணணுமா? நேத்து அதான் சொன்னேன். எஸ் சார். டிரான்ஸ்போஸ் பண்ணி சொல்லுங்க. cos ஆல்பா 0 sin ஆல்பா 0 1 1. சார் Zero. டிரான்ஸ்போஸ் பண்றப்ப அங்க மைனஸ் சைன் ஆல்பா தானேங்க சார் வரும். எங்க
சார் தேர்ட் ரோ கீழ தேர்ட் காலம்ல சார் which is மைனஸ் our சைன் row ஆல்பா 1 ஜீரோ minute காஸ். which is our row இத காலமா மாத்திட்டோம் இந்த எஸ் சார் இடத்துல இது காலம். காசு 0 சைன் அதே தானே காசு 0 சைன் அதானே போட்டிருக்கேன் ஓகே. ஓகே டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சா சைன் ஆல்பா வர்றப்ப ஓகே 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 ஓகேங்க சார். மேல மைனஸ். ஓகேவா சார் இல்ல இது டிரான்ஸ்போஸ் சார் அப்ப மேல also போயிருக்கு. okay 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 one minute one minute மைனஸ் அப்ப வரும். இங்க சைன் மைனஸ் வரும் அதானே ஆமாங்க சார். Yes, sir. ஓகே which is our adjoint இப்ப adjoint இருக்கு determinant இருக்கு எல்லாமே இருக்கா எஸ் சார். therefore we have to find the inverse of f of alpha the whole inverse சாரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல நீ என்ன சொல்றேன்னு ஒரு இடத்துல புரியல அப்ப நானே செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே ஓகேங்க சார். ஓகே ஓகே இப்ப பாருங்க இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 by determinant a ஓட வேல்யூ ஆல்சோ 1 அப்ப 1 by 1 into adjoint a which is our adjoint a cos cos alpha 0 minus sin alpha 0 0 1 0 0 sin sin alpha alpha 0 0 cos cos alpha. alpha இல்லையா எஸ் சார். so which is our LHS னே வச்சுக்கோங்க LHS ஓகேங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கேட்டிருக்காங்க மைனஸ் ஆல்பா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பா தானே மைனஸ் எஃப் ஆஃப் ஆல்பாவா F of minus alpha. Yes, sir. எஃப் ஆஃப் Yes, மைனஸ் sir. ஆல்பா Yes, sir. ஓகே வாங்க பாப்போம் where is this இருக்கு ஓகே 1 minute ஓகே எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு ஆல்பா இருக்கிறதுல எல்லாம் மைனஸ் ஆல்பா போடணும் இல்லையா கொஸ்டின் என்னது காஸ் ஆல்பா அப்ப காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்பா ஓகே 0 சைன் ஆல்பா சைன் ஆஃப் மைனஸ் ஆல்பா வருமா அடுத்து 0 1 0 சைன் மைனஸ் சைன் ஆல்பா கொஸ்டின்ல அப்ப மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்பா இல்லையா 0 காஸ் ஆல்பா காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்பா ஓகே ஆல்பா இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் மைனஸ் ஆல்பா சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம் இல்லையா Yes, sir. Yes, Okay. sir. Yes, sir. Yes, sir. we know that the formula தெரியும் நினைக்கிறேன் sin of minus x equal to minus sin x okay cos of minus x equal to cos x ஓகேவா எஸ் சார். அதை இங்க சப்ஸ்டியூட் அதை இங்க அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு which is equal to cos alpha 1 minute cos alpha 0 which is 0 minus sin alpha 0 0 0 1 0 and this is sin alpha minus 0 and cos again alpha. வந்து plus ஆ வந்துரும் இல்லையா எஸ் Sir. சார். Sin alpha 0 0 and இங்க cos alpha cos alpha. which is our RHS Hence LHS roots. RHS equal ஆ எஸ் சார். therefore this sum is over எழுதிக்கங்க நோட்ல Yes, sir. ஜூம் பண்ணணுமா தெரியுதா ஸ்கிரீன் Yes, sir. ஓகே எழுதிக்கங்க நான் அடுத்து எந்த சம் இம்பார்ட்டன்ட் பாக்குறேன் புக்ல
எழுதியாச்சா? Yes, sir. Yes, sir. ஓகே ஓகே. எழுதியாச்சு தானே? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் 1.1 தான். எக்ஸசைஸ் 1.1ல ஃபோர்த் கொஸ்டின் சொல்லுங்க. இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். அண்டு If A equal to 5 2/2 மேட்ரிக்ஸா 3/3 மேட்ரிக்ஸா? 2/2 matrix, sir. 5 5, 3, -1, -2. Show that A square minus 3A minus 7I2 equal to 0, 2. Hence find A inverse. 0, 2 இல்ல, அது O2 இல்ல 0, 2 கூட வச்சுக்கலாம். that means identity matrix. okay, zero matrix or identity matrix. Yes. okay, Yes, sir. A equal to 5, 3, -1, -2 is correct. okay va? Yes, sir. okay, we have to find A square minus 3A minus 7I2 first, then we have to find A inverse from this. okay, Yes, sir. okay, first of all A square minus 3A, A square minus 3A, நம்ம ஒன்னா A ஸ்கொயர் தனியா 3A தனியா 7I2 தனியா கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், இல்ல டைரக்டா இது பண்ணிடலாம். நம்ம ஒன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். Sir, your voice is breaking, sir. கேக்குதா? ஆடிபிள்? ஆடிபிள்? Yes, sir. சாரி ஃபார் தட், கால் வந்துருச்சு, சாரி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டா ஒவ்வொன்றாவே கண்டுபிடிப்போம். எப்படி வேணாலும் பண்ணலாம், பட் ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் A ஸ்கொயர் ஈக்குவல் டு A இன்டூ A இல்லையா? 5, 3, -1, -2 into 5, 3, -1, -2 which is equal to 5, 5 are 25 minus 6. 25 minus 3. 9, sorry, 5, 3 are 15. 15 minus 6. okay, 1 minute. Sir, 25 minus. 1 minute. yes. நான் direct அப்படி போயிட்டேன். 25 minus 3 Minus 3. 15 15 minus 6 minus 6. minus 5 Minus 5 plus minus 5 இது minus plus and again minus தான் வரும். minus 2. okay, then minus 3 again minus plus and again minus தான் வரும். minus 4. okay, okay வா students? Sir, plus 4. Plus 4 will come, sir. minus 2 1 into minute. -2 plus 1 minute. minus 3 yes plus 4 yes நான் அந்த இதுல இருந்துட்டேன். நம்ம கோஃபேக்டர் எடுப்போம்ல, கோடைகனல் மைனஸ் பிரின்சிபல் diagonal minus கோடைகனல்.
சோ அந்த இதுல Yes, மைனஸ் sir. அண்ட் அகைன் மைனஸ் பிளஸ் நினைச்சிட்டேன். இதை நம்ம டைரக்டா ஆட் தானே பண்ணணும். எஸ் ஓகே ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே Okay, சோ sir. அந்த இன்வெர்ஸா கண்டுபிடிச்சிட்டு அந்த மைண்ட் எஸ் சார். 22 9 9 minus 3 எஸ் 1 1 which is our a square. அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? 3 square minus 3 minus 7 3a இல்லையா? minus 3 அது நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணல பாத்துக்கலாம். இப்போ 3a நமக்கு தேவை. 3 மீன்ஸ் a ஓட 3 மல்டிபிள் பண்ண வேண்டியதான். 15 9 minus 3 minus 3 minus 6 minus ஓகே. 6. Yes sir. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 7i2 ஆ? Yes sir. 1 minute. 7i2 7i2 ஆ? i2 உங்களுக்கு தெரியும் தானே? yes sir. Yes sir. Yes sir. which is 7i2. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோமா இங்க? ஓகே Yes, sir. Okay, sir. ஓகே. a ஸ்கொயர் சொல்லுங்க. A square minus 3a a ஸ்கொயர் ஓகே. மைனஸ் 3a ஓட வேல்யூ 15 9 minus 3 minus 6 ஓகே minus சொல்லுங்க. 70 minus மைனஸ் 7007. ஓகே which is equal to O2 னு சொல்லணும். 02 ஓகே. கரஸ்பாண்டன்ட் எலிமெண்ட மைனஸ் பண்ணணும். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் வந்து கரஸ்பாண்டன்ட் எலிமெண்ட் மட்டும் தான் பார்க்கணும். மல்டிப்ளிகேஷன்ல மட்டும் தான் வேற மாதிரி. ஓகே. தென் 22 minus 15 minus 7 minus 7 9 9 minus 9 minus 9 0 minus 0 minus 3 minus 3 3 plus 3 minus minus 0 1 minus plus 6 minus 7 minus 7 22 22 0 0 9 minus 9 plus 3 minus 3 0 plus 7 minus 7 0 which is equal to 02 இல்லையா? So first part is over. Okay. Now second part இப்ப எழுதணும். செகண்ட் பார்ட் என்னது? a இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். அதுல இருந்து a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு 02. ஓகே ஓகேவா? Yes, sir. okay sir. Yes sir. இதுல இருந்து இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். 02 மீன்ஸ் 0 தான். இது ஒரு ஈக்குவேஷனா நினைச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறேன்? ரெண்டு சைடுமே வந்து நான் வந்து a இன்வெர்ஸால வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். ஓகே ஓகேவா? okay sir. Yes, sir. okay sir. okay sir. மல்டிப்ளை a இன்வெர்ஸ் ஆன் போத் சைடு. அப்ப என்ன வரும் நமக்கு? a square a inverse 3a into a inverse minus 3 minus 7i2 a inverse equal to 0. okay. Then a square into a inverse a வா 2 minus 1 1 Yes, sir. a power 1 which is a. okay. Yes. a into a plus 1 இருக்குது பவர்ல, இங்க மைனஸ் 1 0. அப்ப அந்த இடத்துல வந்து i ன்னு வந்துருமா நமக்கு? 3i. 3i. Yes, sir. minus 7 into i2 into a inverse. okay. 7a inverse.
I2 into A inverse ஐடென்டி மேட்ரிக்ஸோட எதை மல்டிபிள் பண்ணாலும் சேம் கெட் அகைன் த மேட்ரிக்ஸ். therefore I2 வந்து வராது. ஓகே, Yes, sir. equal to 0. we have to find only the A inverse. அப்ப இந்த A inverse term மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. A inverse term மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 7A inverse minus 7A inverse equal to இந்த A அங்கிட்டு போவையில minus A வந்துரும். minus 3A அங்கிட்டு போவையில plus 3I வருமா? Yes, Yes, sir. sir. இப்போ நமக்கு தேவை A inverse மட்டும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. A inverse equal to 1 by minus 7 வந்துரும். ஏன்னா minus 7 மல்டிபிளிகேஷன் இருக்கு, டிவிஷன்ல போயில 1 by minus 7. நம்ம மைனஸ் வந்து இது கூட வந்து மல்டிபிள் பண்ணிடுவோம், உள்ள 1 by 7 மட்டும் வச்சுக்கிருவோம். ஓகே, உள்ள மல்டிபிள் பண்ணிட்டா Okay, sir. மைனஸ் அண்ட் மைனஸ் பிளஸ் A மைனஸ் அண்ட் பிளஸ் மைனஸ் 3I. ஓகே, ஓகேவா? ஓகே சார். இப்போ Yes, A sir. இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண வேண்டியதான். Yes, 1 by 7 into A ஓட வேல்யூ என்னது? A மேட்ரிக்ஸ் 5, 3, -1, -2. minus 3 into I ஓட வேல்யூ 3003 Yes, sir. 1 by 7 into 5 minus 3 2, 3, 2, 2 3 3, -1, -5. minus 5, which is our A inverse. okay, Yes, sir. okay, இதை நோட் sir. பண்ணிக்கங்க and next வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நோட் பண்ணிக்கங்க. ஹோம்ஒர்க் சொல்லலாமா? Yes, sir. 13th Yes, கொஸ்டின் sir. ஹோம்ஒர்க் போடலாமா? 13வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஹோம்ஒர்க் போடலாமா? Yes, sir. எனி டவுட் Yes, நாளைக்கு கிளாஸ்ல sir. கேட்கலாம், சால்வ் பண்றேன். Okay, sir. Sir, I'm having a doubt in physics assignment, sir. சொல்லுங்க. Sir, we have to write only important questions and submit, or with the answers we have to submit, sir. Only important questions, no need answers. You have to study answers, you don't need to write. Okay, Thank you, sir. Yes, sir. ஓகே, இதை எழுதுங்க. உன்னை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது குவார்டர்லி எக்ஸாம் பத்தி. எழுதிட்டு சொல்லுங்க, ஃபினிஷ் பண்ணிட்டு எழுதிட்டு சொல்லுங்க. எழுதிட்டு முதல்ல எழுதுங்க, ஃபர்ஸ்ட் எழுதுங்க. சார் சொல்லுங்க. சார் அந்த மேல a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்ல சார். ம் அதுக்கப்புறம் அந்த a ஸ்கொயர் a இன்வர்ஸால மல்டிபிள் பண்ணல சார். எஸ், அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப் மட்டும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? அந்த a மைனஸ் 3 எப்படி வந்துச்சு? 1 minute 1 minute. ஓகே ஓகே, இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து தானே சொல்றீங்க? பாத்துக்கோ, 1 minute. அந்த ஸ்டெப்ல ஓகே ஓகே அந்த ஸ்டெப்ல ஓகே, ஒன்ஸ் இதை கவனிங்க. மற்றவங்க எழுதனா புரியாதவங்க மட்டும் கவனிச்சுக்கோங்க. we have a square minus 3a minus 7i2 equal to 0. Multiplying a inverse on both sides. Then a inverse a square minus a inverse into 3a minus a inverse into 7i2 equal to 0. Okay? எஸ் சார். a inverse into a squared a வந்துரும். ஏன்னா 2 minus 1 1 power 1 means a தான். ஓகேங்களா? ஓகே சார். பவர் ஆட் பண்ணியாச்சு. தென் மைனஸ் இங்க என்ன வருது? a இன்வர்ஸ் இன்டூ a, இங்க வந்து பிளஸ் 1 இருக்குது, இங்க மைனஸ் 1 இருக்குது. 0, எனிதிங் பவர் 0 1. அப்ப அகைன் a பவர் 1. அப்ப 3i வந்துரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு. ஓகே ஓகே சார். விச் மீன்ஸ் கேன்சல் ஆயிட்டு 1 வந்துரும், இடத்துல i வந்துரும். ஓகே சார்.
மைனஸ் 7i2 into A inverse. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணாலும் we get same matrix. Therefore ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் போயிடும் 7A inverse. Okay? Okay, sir. Okay, sir. Which is equal to 0. Okay, sir. இப்போ நமக்கு தேவை A inverse. அப்ப A inverse உள்ள டேர்ம் வந்து இந்த 7A inverse. அதை மட்டும் வச்சுக்கோங்க. minus 7A inverse. Okay? Equal to Okay, sir. இந்த A அங்கிட்டு போயிடுச்சுன்னா minus A. minus 3i அங்கிட்டு போயிடுச்சுன்னா plus 3i. Okay? Okay, sir. இப்போ A இன்வெர்ஸ் மட்டும்தான் தேவை. அதை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கோங்க. Okay, sir. இப்போ இந்த 1 minute. இப்போ இந்த 7 மைனஸ் ஒன்னு கால் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. இந்த 7 இருக்குல்ல -7 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அங்கிட்டு போயில டிவிஷன்ல வந்துரும். அப்போ -1/7 Yes, sir. 1/7 மட்டும் வச்சுக்கோங்க. மைனஸ இந்த டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணிருங்க. மல்டிபிள் பண்ணிட்டா என்ன ஆகும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஏவா? Yes, sir. மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸா? minus 3i. Okay, sir. இப்போ இந்த A மேட்ரிக்ஸ் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு இந்த இடத்துல. தென் அதே மாதிரி 3 இன்டு i. ஐங்கிறது 1001. 3 இன்டு ஐங்கிறது 3003. சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு டைரக்டா மைனஸ் பண்ணி போட்டாச்சு. ஓகே? Okay, sir. Thank you, sir. ஓகே. எழுதினவங்க சொல்லுங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. யார் இது கால் பண்ணது? Completed, sir. ஓகே. Completed, எல்லாரும் sir. கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்க. ம் ஆக்சுவலி இந்த கொஷின்க்கு வந்து நம்ம A இன்வர்ஸால போஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாமா இல்ல வந்து டைரக்டா A இன்வர்ஸ் ஃபார்முலா 1/mod of A adjacent அந்த ஃபார்முலா போட்டாலும் புரியல. A இன்வர்ஸா? இல்ல நீங்க இப்ப நம்ம இதுல இருந்து தான் எதை நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். டைரக்டா கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது hence solve it அப்படிங்கிறப்ப கொடுத்திருக்க இந்த இதுல இருந்து தான் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே. எழுதியாச்சா எல்லாரும்? கம்ப்ளீட்டட்? Yes, sir. Yes, sir. ஓகே. ஹோம்வொர்க் வந்து நாளைக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. கிராமர் ரூல் என்ன பண்றது? நாளைக்கு தான் ஹோம்வொர்க் கொடுக்கலாம். ஓகே. 13th மட்டும் ஹோம்வொர்க் போட்டுக்கோங்க. இப்போ என்னன்னா இப்போ நம்ம கிட்ட குவார்டர்லி எக்ஸாம் நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 10, 15 அந்த டேட்லயே ஸ்டார்ட் பண்றாங்க. 10ல இருந்தே ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? Yes, sir. அப்போ Yes, sir. நம்ம கிட்ட வந்து டைம்ங்கிறது இருக்காது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு சம்மா பார்த்துட்டு போறோம்னா குவார்டர்லி எக்ஸாம்க்கு சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்றது கஷ்டம் தான். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி ஆரம்பிச்சிருவோமா? குவார்டர்லிக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அதுல இம்பார்ட்டன்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிப்போமா? குவார்டர்லி ஹாலிடே விடுவாங்களா ஒரு 10 days இல்ல 1 week பக்கம். அந்த 1 weekல நம்ம கிளாஸ் வச்சு முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவோம். ஓகே? இப்ப நாளையில இருந்து எல்லா சாப்டருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் குவார்டர்லி எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? நாளையில இருந்து கிளாஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட். Yes, sir. நான் வாட்ஸ்அப்ல ஒரு கொஸ்டின் போல் மாதிரி கேட்கறேன். நீங்க உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. மெஜாரிட்டி என்ன வருதோ நம்ம அதுபடி ஃபாலோ பண்ணலாம். ஓகே? Yes, Yes, sir. sir.